ஜனநாயகன் படத்தில் வந்து மத்திய அரசின் தலையீடு இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழ் மக்களின் குரல் வலையை நெருக்கி எப்படியும் தமிழ்நாட்டில் மீண்டும் வர முடியாது அப்படின்னு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்களுடைய காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்தியிலே ஒரிஜினல் பராசக்தி வந்தது. கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி வருகின்ற பொழுது நான் கேள்விப்பட்டது, 2 நாட்கள் மவுண்ட் ரோடில் ஒரு தியேட்டரில் சென்சார் பண்ணாங்களாம், 130 கட்டு கொடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை வைத்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த இந்திய நாட்டினுடைய குரல் வழியை நெரித்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஜனநாயகன் படம் அவர்கள் கட்டு கொடுத்துருக்காங்க, இல்லை அது லீகலாக கோர்ட்டுக்கு போயிருக்கு, அது நீதிமன்றத்தினோட கையில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேண்டுமென்றே ஏதாவது ஒரு வழியில் பிஜேபியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கார். உங்கள் டெல்லி பயணத்துக்கு அப்புறம் வழி பிறந்துருமாக்கா? தை பிறக்கும், அதன் பிறகு வழி பிறக்குமா? என்னோட டெல்லி பயணத்துக்கும் வழி பிறக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏற்கனவே வந்து நல்லபடியாக திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் திருச்சியில் அந்த பணியை துவக்கி வைத்து விட்டார். கூட்டணி அமைந்தாகிவிட்டது. கூடுதலாக கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வருகின்ற 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்புரையோடு துவங்க இருக்கிறது. அதற்கு பின்பாக இன்னும் கூட வேகமாக எங்களுடைய பணிகள் தொடரும். பிரதமர் வருகைக்கு முன்னதாகவே இப்போ சமீபத்தில் வெளியில் போனாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் போனவங்க எல்லாம் மீண்டும் இணைக்கிறதுக்கான திட்டம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொங்கல் விழாவோட சேர்த்து தமிழகத்தின் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்க போறீங்க டெல்லியில். அது தொடர்பாக பேசி முடிவெடுக்கப்பட போகுது. இல்லை, முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே நாங்கள் முந்தானேத்து கூட தேசிய தலைவர் வந்திருந்த போது ஒரு மீட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கோம். அது தொடர்ச்சியான ப்ராசஸ் இது. அதனால் டெல்லியில் நாளைக்கு எல்லாரும் பார்க்க போகிறோம். முக்கியமான சீனியர் மினிஸ்டர்ஸ் அவங்களோட கருத்துக்களை பரிமாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருப்பது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அதை தகுந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் முறையாக தெரிவிப்போம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.